ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேலையூர் வந்திருக்கோங்க. சேலையூரில் ஒரு நல்ல இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம் கேம்ப் ரோடுக்கு பக்கத்தில் 100 அடி ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் இருந்து தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கோம். இது எம்டி பிளாட் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்கு வேல்யூ கிடையாது. இது ஓல்டு வீடுன்றதுனால அவங்க எந்த வேல்யூவும் போடலை. நீங்கள் இதை இடிச்சிட்டு புது வீடு கட்டணும்னா கட்டிக்கலாம். இல்லை கொஞ்ச நாள் நம்ம ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விடலாம். ரோட்டை விட வீடு ஹைட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். இந்த வீடு பழைய வீடு இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரு ஹால், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்குது. ஒரு பெட்ரூம்குள்ளே அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. நீங்கள் இதை சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்த நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. பக்கத்திலே விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் வருங்க. அதுக்கு பக்கத்திலே கிரேஸ் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் வருங்க. அதுக்கு அடுத்து பக்கத்திலே ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து நமக்கு தேவை காலேஜ். சைட்டுக்கு பக்கத்துலேயே 2.5 கிலோமீட்டரில் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே நம்ம போனால் நமக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. அடுத்து தாம்பரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதி. சைட்லேருந்து மெயின் ரோட் வேளச்சேரி டு தாம்பரம் ரோடு, அந்த ரோட்டுக்கு 300 மீட்டர் தான் வருங்க. அங்கே போயிட்டா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பெரிய ரோடு. அங்கேருந்து மேடவாக்கம் போயிட்டா மேடவாக்கத்துலேருந்து வேளச்சேரியும் ரொம்ப ஈஸியாக போய்க்கலாம். அங்கேருந்து சோழிங்கநல்லூர் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம தாம்பரம் சைடு போகணும் அப்படின்னாக்கா தாம்பரத்துக்கு 3.5 கிலோமீட்டர் தான் வரும். அங்கே போயிட்டா பெருங்குளத்தூர், வண்டலூர், கிலாபாக்கம் பஸ் ஸ்டாப் அது எல்லாமே நமக்கு கிட்ட. கிலாபாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான மார்க்கெட் வசதி இங்கேருந்து பக்கத்துலேயே மெயின் ரோட் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா கடை வசதியும் அங்கேயே இருக்குது. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னாலும் அந்த ரோட்லேயே இருக்குது. பெருசாக நமக்கு எதாவது ஹாஸ்பிட்டல் வசதி வேணும்னா பக்கத்துலேயே குரோம்பேட் இருக்குது. குரோம்பேட் போனால் ரேலா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, இந்த வீட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கீழே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இங்கேருந்தும் நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்றத. இதோட லேண்ட் ஏரியா ஃப்ரண்டேஜ் 34 அடி, லென்த்து 60 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 2040 ஸ்கொயர் ஃபீட். ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங், ரோடு 20 அடி ரோடு, 3 பேஸ் ஈபி இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. வீடு 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்கும். இதோடைய ரேட்டு 2,10,00,000 ரூபாய், நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ எது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.